ஹலோ விவர்ஸ், வெல்கம் டு ரேவதிஸ் தமிழ் கிச்சன். ரேவதிஸ் தமிழ் கிச்சனில் இன்றைக்கி டிஃப்ரெண்ட்டான நல்ல டேஸ்டான எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு காயை வச்சு பிரியாணி செய்ய போகிறோம். அது என்னென்னு பார்த்திங்கன்னா மாங்காய் பிரியாணி தான் செய்ய போகிறோம். டேஸ்ட்டு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் ரேவதிஸ் தமிழ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. மாங்காய் பிரியாணி செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். குக்கரில் ஒரு 4 ஸ்பூன் அளவு எண்ணெய் காய வச்சுக்கோங்க. எண்ணெயிலே கொஞ்சம் நெய் ஊற்றிட்டிங்கன்னா டேஸ்ட் சூப்பராக இருக்கும். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் நம்ம பிரியாணி இலை, ஏலக்காய், பட்டை, லவங்கம் எல்லாம் சேர்த்துக்கலாம். நல்லா பொரிஞ்சு வரட்டும். மெஷர்மெண்ட் பார்த்திங்கன்னா நான் 1 கிளாஸ் ரைஸ்க்கு தகுந்த மாதிரி எடுத்திருக்கேன். நல்லா பொரிஞ்ச பிறகு பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம். பெரிய வெங்காயம் பார்த்திங்கன்னா நீல வாக்கில் ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்க்குறேன். கூடவே 3 பச்சை மிளகாய் சேர்க்குறேன். பச்சை மிளகாய் கீரை வேணாம், அப்படியே முழுசாகவே போட்டுக்கலாம். இப்போது வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் வதங்கும் போதே இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன் சேர்க்குறேன். இதோட பச்சை வாசனை போகட்டும். வெங்காயத்து கூடவே கொஞ்சமாக புதினா இலையும் சேர்த்து வதக்கி விட்டுருங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. அடுத்ததான் மாங்காய் சேர்த்துக்கலாம். மாங்காய் பார்த்திங்கன்னா நான் பாதி மாங்காய் எடுத்திருக்கேன். உங்களுக்கு என்ன ஷேப்பில் வேணாலும் கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு இப்போ இதில் சேர்க்குறேன். மாங்காய் எண்ணெயிலே கொஞ்சம் வதங்கட்டும். மாங்காய் பார்த்திங்கன்னா சேர்த்து 2 நிமிஷம் ஆகுது. எண்ணெயிலே நல்லா வதங்கிடுச்சு. அடுத்து தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி அதிகமாக சேர்க்க வேணாம், ஒரு தக்காளி சேர்த்தா போதும். ஏன்னா ஆல்ரெடி மாங்காயும் புளிப்பாக இருக்கும். தக்காளி சேர்த்துட்டா ரொம்ப புளிப்பாயிடும். அதனால் நான் இப்போ ஒரு தக்காளி மட்டும் சேர்க்குறேன். உங்களுக்கு இதில் காய் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். நான் இப்போ மாங்காய் மட்டும் தான் ஆட் பண்ணியிருக்கேன். ஏன்னா மாங்காயோட டேஸ்ட் ஃபுல்லாக பிரியாணியில் இருக்கணுங்கிறதுக்காக. தக்காளி நல்லா வதங்கட்டும். அடுத்ததான் மசாலா சேர்த்துக்கலாம். மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். இது காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க. ஆல்ரெடி பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு எல்லாம் சேர்த்துருக்கோம். அடுத்ததாக அதே அளவு 1 ஸ்பூன் கரம் மசாலா எடுத்திருக்கேன். இப்போ நல்லா சேர்த்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. மசாலாவோட பச்சை வாசனை போகட்டும். அடுத்ததாக தயிர் பார்த்திங்கன்னா 1 ஸ்பூன் மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி பார்த்திங்கன்னா 1 கிளாஸ் அரிசிக்கு நான் 1.5 கிளாஸ் தண்ணி வைக்க போகிறேன். அரிசி பார்த்திங்கன்னா இன்றைக்கி நான் புல்லட் அரிசி எடுத்திருக்கேன். ஒருவேளை நீங்கள் சாப்பாட்டு அரிசி எடுத்தீங்கன்னா 1 கிளாஸ் அரிசிக்கு 2 கிளாஸ் தண்ணி சேர்க்கணும். புல்லட் ரைஸு, பிரியாணி ரைஸு அந்த மாதிரி ஏதாவது எடுத்துக்கிட்டோமா நம்ம பார்த்திங்கன்னா 1 கிளாஸ் அரிசிக்கு 1.5 கிளாஸ் தண்ணி சேர்த்தாலே போதும். இப்போ நான் பார்த்திங்கன்னா புல்லட் ரைஸ் எடுத்துருக்கனால 1.5 கிளாஸ் தண்ணி மட்டும் சேர்க்குறேன். இந்த கிளாஸில் நான் 1 கிளாஸ் அரிசி அளந்திருக்கேன். 1.5 கிளாஸ் தண்ணி சேர்க்குறேன். தண்ணி சேர்த்துட்டு உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. தண்ணி நல்லா கொதிக்கட்டும். தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. அடுத்ததாக அரிசி சேர்த்துக்கலாம். அரிசி பார்த்திங்கன்னா ஒரு 1/2 மணி நேரம் முன்னாடி தண்ணியில் போட்டு ஊற வச்சா போதும். நல்லா வாஷ் பண்ணிவிட்டு எடுத்திருக்கேன். இப்போ இதை சேர்க்குறேன். அரிசி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மேலே கொஞ்சமாக கொத்தமல்லி தழை போட்டு இப்போ குக்கரை க்ளோஸ் பண்ணிடலாம். க்ளோஸ் பண்ணிவிட்டு 2 விசில் விட்டு இறக்கிடலாம். குக்கர் 2 விசில் விசில் இறங்கிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பிரியாணி நல்லா வெந்திருக்கு.
இப்போ மெதுவாக கரண்டி வச்சு கிளறி விடுங்க. டேஸ்டான மாங்காய் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. மாங்காய் வந்து இந்த சீசனில் ஈஸியாக கிடச்சிரும். ஒரு டிஃப்ரெண்ட்டான பிரியாணி, டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். நீங்களும் இதே போல் வீட்டில் செஞ்சு பாருங்கள். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ரேவதிஸ் தமிழ் கிச்சன் பார்க்குற எல்லாருக்கும் ரொம்ப நன்றி.